வாழ்வின் கஷ்டங்கள் நீங்குவதற்கு திக்ர் மிக அவசியம். வமன் அஅரத அன் திக்ரி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நான் ஓதிய ஆயத்திலே சொல்லுகின்றான், யார் நம்முடைய திக்ரை புறக்கணிக்கின்றாரோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நாம் தருவோம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வாழ்க்கையின் நெருக்கடி, சிக்கல், சிரமங்களிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு மருந்தாக, ஔதடமாக, சிகிச்சை நிவாரணியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திக்ரை தான் சொல்லியிருக்கின்றார். அதோடு மாத்திரமல்ல, இந்த திக்ர் இருக்கின்றதே நம்முடைய உடல் பிணியை போக்குவதோடு, உடல் அசதியை, கைகால் வலிகளை போக்குவது தலை சிறந்த மருந்து. நமக்கெல்லாம் தெரியும், பதூல் சுவனத்தின் தலைவி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வேலை செய்து உடல்களிலெல்லாம் சோர்வு ஏற்படுகின்ற பொழுது வெளி மாநிலத்திலிருந்து, நாட்டிலிருந்து சில கைதிகள் வந்திருப்பதாக கேள்விப்பட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தங்களுடைய வேலைக்கு உதவியாக கேட்டு சென்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முறை மகளை பார்த்தார்கள். கேட்பதற்கு வெட்கப்பட்டு விட்டு வந்து விட்டார்கள். திரும்பவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தி என்பதாக கேட்டனுப்பிய பொழுது, அவர்கள் சொன்ன பொழுது அவர்களுக்கு ஃபாத்திமா நாயகிக்கு சொன்னார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை விட சிறந்த ஒன்றை சொல்லட்டுமா? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த திக்ரை ஓதி வாருங்கள், உங்களுடைய உடல் கஷ்டங்கள் நீங்கும் என்பதாக சொல்லப்பட்டதாகவும், அதையே இரவு தூங்கும் பொழுது ஓதுவதாகவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை பிறப்பித்துள்ளார்கள் என்று சொன்னார். நம்முடைய உடல் கஷ்டங்கள் நீங்குவதற்கு திக்ர் மிகப்பெரிய ஒரு சிகிச்சை மருந்தாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு சின்ன தலைவலி அல்லது மன கஷ்டம், உடல் கஷ்டத்தை விடுங்கள், மன கஷ்டம் ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹ்வை திக்ர் செய்தால் அந்த மன கஷ்டங்கள், கவலைகள் கூட நீங்கிவிடும். ஒரு சஹாபி வந்தார்கள், நாயகமே, என்னுடைய பிள்ளை தொலைந்து விட்டார், எங்கு சென்றார் என்றே தெரியவில்லை. அப்பொழுது அந்த சஹாபிக்கும், அந்த சஹாபியின் பெண்மணிக்கும், அவர்களுடைய மனைவிக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொன்னார்கள், லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம் என்பதை ஓதி வாருங்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வெற்றியை தருவார் என்பதால் அதே போன்று அவர்கள் செய்தார்கள். அவர்களுக்கு அந்த தொலைந்த பிள்ளை மாத்திரம் அல்ல, வெகுமதியும் கிடைத்தது என்பதாக வரலாறுகளிலே பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா கஷ்டங்களையும் நீக்க வல்ல மருந்தாக திக்ரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இருக்கின்றான். திக்ர் என்பதற்கு கால அளவோ, அதனுடைய எண்ணிக்கையின் அளவோ, நேரமோ எதுவுமே தேவையில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை திக்ர் செய்வதற்கு நமக்கு என்ன காலம், நேரம், எண்ணிக்கை எல்லாம் தேவை. நம்ம எப்பொழுதும் அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே மஹ்தாஜுடையவர்கள், தேவையுடையவர்கள். அல்லாஹ்வுடைய திக்ரை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, ஒரு வசனத்திலே சொல்லுகிறான், ஃபதுகுரூனி, நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகின்றேன். நீங்கள் என்னை தனிமையில் நினைவு கூறினால் நான் தனிமையில், என்னை நீங்கள் கூட்டத்திற்கு மத்தியில் நினைவு கூறினால் உங்களை விட சிறந்த கூட்டமாக வானவர்களுக்கு மத்தியில் உங்களை நான் நினைவு கூறுகின்றேன் என்கின்ற செய்திகள் எல்லாம் நமக்கு தெரிகின்றதே. நாம் திக்ரை அசட்டையாக எல்லா நேரங்களிலும், நாம் கவலை வந்தால்தான், கஷ்டம் வந்தால்தான், சிரமம் வந்தால்தான், தேவை ஏற்பட்டால்தான் திக்ர் செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. எல்லா நேரங்களிலும் திக்ர் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய கஷ்ட காலங்களிலும் நமக்கு திக்ர் நாவிலே வரும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு தெரியும். அவர்கள் அந்த நேரத்தில் மாத்திரம் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்பதாக சொல்லவில்லை. மீனினுடைய வயிற்றிலே அவர்களுக்கு சிக்கல், சிரமம், கஷ்டம் ஏற்பட்டது, ஒரு ஆபத்து ஏற்பட்டது. அந்த நேரத்தில் மாத்திரம் மட்டும் அந்த திக்ரை சொல்லவில்லை. அவர்கள் நல்ல நிலையில் இருந்த பொழுது கூட அந்த திக்ரை செய்தார்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்கள் லலபிஸ்னா, எப்பொழுதுமே அவர்கள் அந்த திக்ரில் தான் இருந்தார்கள். எனவே வானவர்கள் கூட சொன்னார்களாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இடத்திலே, இதை நாங்கள் கரையிலே கேட்டோம், பூமிக்கு மேலே கேட்டோம், தண்ணீருக்கு மேலே கேட்ட குரல் தண்ணீருக்கு அடியிலே இந்த குரலை கேட்கின்றோமே என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சன்னிதானத்திலே முறையிட்டதாக சம்பவங்களிலே பார்க்கின்றோம். எனவேதான் நமக்கு சிரமம், கஷ்டம் ஏற்படுகிறது
நம்முடைய மரண நேரத்திலும் நமக்கு நினைவு வருவதற்கு திக்ர் மிகப்பெரிய அவசியமாக இருக்கின்றது. திக்ர் மாத்திரம் இருக்குமேயானால் உயிர் போகக்கூடிய நேரத்திலே தண்ணீர் தாகம் கூட எடுக்காது என்பதாக கிதாபுகளிலே எழுதுகின்றார்கள். தண்ணீர் தாகம் என்று வந்துவிட்டால் திக்ர் ஞாபகத்திற்கு வந்துவிடுமா? திக்ரை சொல்ல சொல்ல தாகம் கூட அடங்கும் என்பதாக சொல்லப்படுகின்றது. இப்படி எல்லா நிலைகளிலும் நாம் திக்ரை மறக்காமல் பாட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா படித்திருக்கின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய திருவாய் மலர்ந்து முடித்திருக்கின்றார்கள். அதாவது சொல்வதற்கு மிக இனிமையானது, மீசான் தராசு தட்டிலே கனமானது, ரஹ்மானுக்கு மிக பிரியமானது எதுவென்று சொன்னால் திக்ர் தான். அதாவது அல்லாஹ்வுக்கும் மிக பிரியமானது, நம்முடைய நன்மை தீமையை எடை போடுகின்ற மீசான் தராசு தட்டிலே கனமானது, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு பிடித்தமானது, நம்முடைய நாவுக்கு மிக 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 ஈஸியானது, இலகுவானது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்கின்ற இந்த திக்ர் தான் என்பதாக இமாமுனா புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய இறுதி ஹதீஸாக பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட திக்ருகளை நம்முடைய வாழ்நாளிலே முடித்து திக்ரு செய்து அல்லாஹ்வுடைய அன்பையும் கோப்பையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியத்தையும் நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் நீங்குவதற்கு நாம் அருள் புரிவானாக.